அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஆங்கில மாதங்களில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த மாதத்தில் புதன் பகவான் 2 முறை பெயர்ச்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்பை பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர தொடங்குகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருட்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருட்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். கன்னி ராசியை பொறுத்தவரை உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாம். பணியிடத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு ஒத்துழைப்பையும் நீங்கள் பெறலாம். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் என்றாலும் முதலீடுகளில் கவனமாக இருக்கலாம். இந்த மாதத்தில் கூட்டுத் தொழில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. காதலர்களுக்கு தங்கள் உறவில் ஒரு சில குழப்பங்கள் உணரலாம். 3வது நபரை ஈடுபடுத்தாதீர்கள். கன்னிராசி அன்பர்களின் திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கும் என்றாலும் உங்கள் துணையுடன் ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். உங்கள் சிரித்த முகத்தை காட்டி இந்த மோதல்களை தவிர்க்கலாம். உங்கள் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். குடும்ப உறவை பொறுத்தவரை காதலர்கள் தங்கள் உறவில் ஒரு சில சவால்கள், ஒரு சில குழப்பங்களை சந்திக்க நேரிடலாம். உங்கள் உறவு குறித்து நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது 3வது நபரை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம் என்றாலும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். நீங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களுடன் இணக்கமான உறவை கொண்டிருக்கலாம். ஆனால் குழந்தைகளுடனான உங்கள் தொடர்புகள் ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தலாம். நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் நிதி நிலை ஸ்திரமானதாக இருக்கலாம். உங்கள் நிதி சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள இந்த மாதம் வாய்ப்பு கிடைக்கலாம். பொருளாதார முன்னேற்றம் காணும் முக்கியமான காலகட்டம். இந்த மாதம் நீங்கள் அதிகமாக பணத்தை சேமிப்பீர்கள். பட்ஜெட் அமைத்து வரவு செலவுகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் பண தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதலாக இப்பொழுது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரிடமிருந்து முழுமையான ஊக்கத்தையும் ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் பொருளாதார வெற்றியை நோக்கி நீங்கள் உழைக்கும் பொழுது அவர்களின் உதவி முக்கியமானது. அவர்களின் ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும். அது உங்கள் நோக்கங்களில் கவனம் செலுத்துவது எளிதாக்குகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு நிதி பயணத்திற்கான வாக்குறுதிகள் நிறைந்த மாதமாகும். மேலும் உங்களுடைய அன்புக்குரியவர்களின் உதவியுடன் அதை வெற்றிகரமாக வழிநடத்தலாம். உத்தியோகத்தினை பொறுத்தவரை உங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை உறுதியளிக்கிறது. குடும்பத்தினர் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் மேம்பாட்டிற்காக பாடுபடும் பொழுது உங்கள் முன்னேற்றத்திற்கு அவர்களின் ஊக்குவிப்பு முக்கிய பங்கு வகிக்கும். இந்த தனிப்பட்ட ஆதரவுடன் கூடுதலாக அலுவலக நிர்வாகமும் உங்களின் வளர்ச்சி அங்கீகரித்து உதவும். உங்களின் முயற்சிகளுக்கான பாராட்டையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் நேர்மறையான பணியிட சூழலும் நிலவுகிறது. உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களின் கடின உழைப்புக்கான வெகுமதிகள் சில தாமதங்களுடன் வரலாம். இந்த கடின உழைப்பு இறுதியில் அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி கிடைக்கும் என்பதால் பொறுமையாக இருப்பது அவசியம். வெகுமதிகளுக்கு நேரம் ஆகலாம், ஆனாலும் விலை மதிப்புக்குரியதாக இருக்கும். இதற்கு நேர்மாறாக ஐடி மற்றும் துறைகளில் உள்ளவர்களுக்கு அவர்களின் திறமைகள் மற்றும் பங்களிப்புகளுக்கு உடனடியாக பாராட்டுகளை பெறுவார்கள். மேலும் அவர்களது மேலதிகாரிகள் மற்றும் சகாக்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவார்கள். இது மேலும் தொழில்முறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்.
கல்வி தொழிலில் ஈடுபடும் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் விடாமுயற்சி அவர்களை இறுதியில் வெற்றிக்கு அழைத்து செல்லும். இடையூறுகள் ஏற்பட்டாலும் தங்கள் பணியில் உள்ள அர்ப்பணிப்பு இறுதியில் பிரகாசிக்கலாம். சுகாதார வல்லுநர்கள் தங்கள் நிர்வாகம் மற்றும் நோயாளிகள் இருவரிடமிருந்தும் அங்கீகாரத்தை பெறலாம். இந்த காலம் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் அவர்களின் கடினமான உழைப்பு அங்கீகரிக்கப்படும். சட்டத்துறையில் பணிபுரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து அரசாங்க ஒப்பந்தங்களிலும் இருந்து குறிப்பிடத்தக்க நிதி வெகுமதிகள் கிடைக்கலாம். அவர்களின் முயற்சிகள் கவனிக்கப்படாமல் போகாது. மேலும் இந்த நிதி அங்கீகாரம் அவர்களின் தொழில்முறை முன்னேற்றத்திற்கு சாதகமாகவும் பங்களிக்கும். கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமா துறையில் ஈடுபட்டுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த மாதமாக இருக்க போகிறது. உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். தொழிலை பொறுத்தவரை தொழில் முதலீடு குறித்து நீங்கள் ஆலோசித்து பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேண்டும். கூட்டுத் தொழிலை தவிர்த்து விடுங்கள். சுயமாக தொழில் தொடங்குபவர்களுக்கு குறைந்த முதலீட்டில் தொழிலை தொடங்க வேண்டும். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் அஜீரண கோளாறு, காலில் சில சிறிய பிரச்சனைகள் வரலாம். வெளி உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் செரிமான அமைப்பில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மன ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதம் கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். ஆசிரியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முதுகலை கல்வி மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும். உங்கள் மதிப்பெண்களை மேம்படுத்த நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து வெற்றிக்கான ஒரு சிறந்த நேரமாக இது இருக்கலாம். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனால் இதுவரை தடைப்பட்டு இருந்த வேலை நடக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகலாம். கடந்த கால நெருக்கடி விலகலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கலாம். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடித்து ஆதாயம் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகலாம். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படலாம். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகலாம். கேது சஞ்சாரத்தினால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்களை கிடைக்க பெறுவீர்கள். சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். உடல் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த மாற்றத்தை அடைவீர்கள். சூரிய பகவானும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை உண்டாக்குவார். திட்டமிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். வயது முதிர்ச்சியின் காரணமாக நோய் நொடிக்கு ஆளாக இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடலாம். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்கள் வேலை நடைபெறும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதும் அவசியம். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களை எல்லாம் லாபமாக்குவார். முடங்கி இருந்த தொழில்களை மீண்டும் இயங்க வைப்பார். வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார். எதிர்பார்த்த வரவையும் வழங்குவார். உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் வக்ரமானாலும் மாதம் முழுவதும் சூரியனும் சனி பகவானும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பணியாளர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரலாம். சிறு நிறுவனங்களில் வேலை செய்வோரின் விருப்பங்களும் பூர்த்தியாகும். ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கலாம். உங்கள் திறமையும் வெளிப்படும். மாணவர்களுக்கு இந்த காலத்தில் படிப்பில் முழுமையான அக்கறை செலுத்துவது மிகவும் அவசியம்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.